வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் போட்மேன் அம்ஸ்ராஜ். ஒகேனக்கலில் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் குளிப்பதற்கும் பரிசில் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் நேற்றை விட இன்றைக்கு சற்று நீர்வரத்து 50,000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம ரெகுலராக இந்த லோக்கல் இருக்கிற கஸ்டமர் இப்போ நம்ம இங்கே தண்ணி என்ன நிலவரம் இருக்குது, போட்டிங் விட்றாங்களா குளிக்கிறதுக்கு விட்றாங்களான்னு ஒரு தலைவர் கேட்கலாம். அவர் என்ன ரீசன் சொல்கிறார பார்க்கலாம். சார் உங்கள் பேர்? சார் உங்கள் பேர்? சரி. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து நேற்றை விட தண்ணி அதிகமாக இருக்குங்களா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா? அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. நேற்று வந்து குளிக்க விட்டாங்களா? சரி, போட்டிங் வந்து நேற்று விட்டுருக்காங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இன்றைக்கி போட்டிங் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு? சரி, 50,000 போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30,000 20,000 போயிருக்கோம். இன்றைக்கி வந்து 50,000 போயிட்டுருக்கீங்க. ஆனால் பரிசில் விடுவாங்களா? சரி, இப்போ இதே மாதிரி சுச்சுவேஷன் உங்கள் வாழ்வாதாரம் என்ன தான் பண்ணுவீங்க வாழ்வாதாரத்துக்கு? சரி, தண்ணி இது எத்தனை நாள் ஓடும்? இப்போ அதே போல் வந்து எப்போ குறையும்? இப்போ பொழப்பதே உங்களுக்கு வந்து இதே மாதிரி தான் இருக்கா? ஒரு நாள் தண்ணி போட்டிங் ஓடும், ஒரு நாள் நிப்பாட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். உங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப மோசமாக இருக்குது. இதை வச்சு தான் நீங்கள் தொழில் பண்ணிட்டுருக்கீங்க. சரி, இப்போ தண்ணி இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்போ தண்ணி கம்மியாச்சுன்னா இப்போ அப்போ வந்து பரிசில் ஓட்டுறீங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக வரும்போது அப்போ என்ன தான் பண்ணுவீங்க? சரி சார், ஓகே. பாருங்கள், இவர் வந்து இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காரு. மேலும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.